ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது லிவ் ஃப்ரீ டு எக்ஸ்ப்ளோரோட நெக்ஸ்ட் வீடியோ. ஏற்கனவே நாங்கள் கோவாக்கு போனதும் ரேடிசன் ஹோட்டல் அங்கே பாகாவில் இருந்ததும் வீடியோ போட்டிருந்தோம். இந்த வாட்டி என்னென்னா கோவாவில் ஒரு ஸ்பைஸ் ஃபார்ம் போனோம். ஜென்ரலாக ஸ்பைஸ் ஃபார்ம் யாரும் போக மாட்டாங்க கோவாவில். ஸோ அதுக்கான வீடியோஸ் உங்களால் நிறைய பார்க்க முடியாது. பட் இந்த வாட்டி நாங்கள் அந்த ஸ்பைஸ் ஃபார்ம் போயே ஆகணும் அப்படிங்கிறக்காண்டி போனது தான் சஹாகரி ஸ்பைஸ் ஃபார்ம். என்ட்ரி ஃபீ 500 ருபீஸ் பர் பர்சன். உள்ளே போனோன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்க் தருவாங்க. அன்றைக்கி ஒரு ஹெர்பல் டீ மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது இல்லாமல் ஒரு டூர் மாதிரி ஒன்று இருக்கும், அபவுட் 20 மினிட்ஸ். அதுக்கு டூர் கைடும் கொடுத்துருவாங்க. ஸோ ஹிந்தி டூர் கைட்ஸும் இருக்காங்க, இங்கிலீஷும் டூர் கைடு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க. அது இல்லாமல் என்னென்னா லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. லஞ்சுமே கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான், எதுவுமே ஃப்ரைடு இருக்காது அதில். அன்றைக்கி எங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டினது காஃபி. ஸோ இதுதான் அந்த காஃபி ட்ரீ. அரபிகா அண்ட் ரொபஸ்டா தான் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக ரொபஸ்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க, எப்படி அது ட்ரை பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பட்டை. ஸோ இந்த மரம் இருக்குல்ல, இதுதான் ஃபுல்லாகவே பட்டையாம். மேலே இருக்கிற லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே ஷேவ் பண்ணி எடுப்போம். அதுதான் உங்களுக்கு அந்த பட்டையாக வருது. ஒரு 1 இயரில் என்னென்னா உள்ளே இருக்கிற லேயரும் வெளியில் இருக்கிற லேயர் ரெண்டுமே வளர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து காட்டினது கொட்டைப்பாக்கு. ஸோ அது உங்களுக்கு கிட்டத்தட்ட பயங்கர ஹைட்டாக தென்னை மரம் மாதிரி தான் வளருது. மேலே தான் அந்த பழம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஆக்சுவலாக அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இந்தியாவில் மட்டும்தான் அதை பாயில் பண்ணி அந்த ஆல்கஹால் கண்டென்ட்லாம் எடுத்துருவாங்க. மீதி ஊரில் அது பேண்டு, யூஸ் பண்ண மாட்டாங்க அதை அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க காட்டினது கொக்கோ. ஸோ இது ஃபஸ்ட்டு பூ மாதிரி அதிலருந்து பச்சை கலரில் ஒரு காய் மாதிரி வளருது. அந்த காய் என்ன கொஞ்ச நாளில் ப்ரௌனாக மாறி அது காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதில் இருந்து தான் எடுப்பாங்களாம். ஸோ இந்த கொக்கோவில் இருந்து தான் இந்த சாக்லேட்டு, இந்த டார்க் சாக்லேட் எல்லாமே பண்ணுறது எல்லாமே இந்த கொக்கோவில் இருந்து தான். ஸோ அதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உள்ளே கிட்டத்தட்ட 23 ஏக்கர் அதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா உள்ளேயும் சுற்றி காட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் நான் சில சீன்ஸ்லாம் வீடியோ எடுத்தேன், அதை தான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து அவங்க காட்டினது நட்மெக் அண்ட் ஹேசல்நட். ஸோ இது என்னென்னா இந்த ஸ்லீப்பிங் டோசேஜஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஹேசல்நட்லேயும் நிறைய இந்த காஃபி அதெல்லாம் கூட வருது. ஸோ அதை பற்றியும் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அடுத்து பெப்பர் காட்டினாங்க. இங்கே ஒயிட் பெப்பர் இருந்தது. முக்கால்வாசி பேருக்கு பிளாக் பெப்பர் தெரியும், பட் ஒயிட் பெப்பரும் இந்தியாவில் வருமா, பட் அது ரொம்ப கம்மியாக தான் வரும், அதனால் ப்ரைஸும் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பாயில் பண்ணாங்கன்னா ஒயிட் பெப்பராக வருங்கிற மாதிரி இதை காட்டிகிட்டு இருந்தாங்க. அடுத்து ஏலக்காய் காட்டினாங்க. இது ரொம்ப சின்ன மரமாக, அதனால் ரொம்ப சின்னதாக இருக்குது. இல்லாட்டி ஏலக்காய் பயங்கர பெரிய செடியாக வளரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்போது உங்களுக்கு அங்கே தெரிகிறது எல்லாமே அந்த வெனிலா பீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வெனிலா ஐஸ்கிரீமில் வரும்ல அது. ஸோ இது அந்த க்ரீப்பர் ஆர்கிடுங்கிறனால அது மரத்தை சுற்றி தான் வளரும். அது எப்போவுமே இந்த பீட்டில் நட்டு, இந்த கொட்டைப்பாக்கு இருக்குல்ல, அந்த மரத்தோடு சேர்த்து தான் இதை வளர்கிற மாதிரி அது எப்போவுமே அதை சுற்றி தான் வளரும் போல். ஸோ இதுலேருந்து தான் வெனிலா பீன் எடுப்போம். ஆனால் அப்போது வெனிலா பீன் எதுவும் கிடையாது, அறுவடை செஞ்சுட்டாங்க ஆல்ரெடி அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி அவங்க சொன்னது இந்த கேஷ்யூ நட். இது கேஷ்யூ பழம். ஸோ இந்த பழத்தை அவங்க இந்த மிஷினில் போட்டு தான் ப்ராசஸ் பண்ணால் அதில் ஆல்கஹால் எடுப்பாங்களாம். அந்த பழத்தில் அந்த ஆல்கஹால் கண்டென்ட் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மேலே இருக்க அந்த கொட்டையில் இருந்து தான் கேஷ்யூ நட் எடுப்பாங்க. இது வழியாக அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. இந்த டூர் ஒரு 20 மினிட்ஸ். இது முடிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு லஞ்ச் கொடுத்தாங்க. ஸோ லஞ்ச் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. எதுவுமே என்னென்னா ஆயில் ஃப்ரைடு கிடையாது. ஸோ நல்லாவே இருந்தது. நாங்கள் அங்கே ஒரு கிட்டத்தட்ட 1.5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் கோவா கிளம்பி போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இனிமேயும் வீடியோஸ் வரும். ஸோ இந்த எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ. Bye.